தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும், என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும், என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பக்கத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா,
கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றி உள்ள உள்ளத்தோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்கிறபடியால், ஆவியானவர் தம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அருளுகிறபடியால் மகிமை ஏறெடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய அருமையான தேவ ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உமக்கே மகிமை ஆண்டவரே, மகிமை கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அந்த மாதிரி இல்லை. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படவில்லை. இது யோவான் ஸ்நானனுடைய காலம் முதல் இதுவரை இனிமேலும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. யார் அதை பலவந்தமாய் பற்றி கொள்ளுகிறார்களோ அதை அவர்கள் அடைந்து கொள்கிறாங்க, அதை பிடித்து கொள்கிறாங்க, பரலோகத்தை அவங்க சுதந்திரிக்கிறாங்க. இன்னொரு இடத்துல லூக்கா சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்லுவார், அந்த பழைய ஏற்பாட்டின் அந்த நாட்களிலே காலத்திலே அங்கே நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்கள் அவைகள் தான் அறிவிக்கப்பட்டது. பரலோக ராஜ்யத்தை பற்றின சுவிசேஷம் அறிவிக்கப்படலை. அது யோவான் காலம் முதல் இதுவரைக்கும் அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு பலவந்தம் அறிவிக்கப்படுகிறது. லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. 16. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். யோவான் காலம் முதல் இதுவரை பரலோக ராஜ்யம் அது சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிறது. யோவான் ஸ்நானன் வனாந்திரத்திலிருந்து சத்தமிட்டு கூறினான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அதான் சுவிசேஷம். பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிறது. ஆகவே அது முதல் இதுவரை பரலோக ராஜ்யம் பலவந்தமாய் சுதந்திரிக்கப்படுகிறது. ஜனங்கள் சுவிசேஷத்தை கேட்கிறாங்க, அதை பெற்றுக்கொள்கிறாங்க. பரலோக ராஜ்யம் அதை நம்ம அடைந்தாக வேண்டும் என்ற ஒரு பலவந்தம் நம்முடைய வாழ்வில், அது ரொம்ப ஒரு நல்ல காரியம். அப்படி இருக்கணும். ஸ்நானன் அவன் பிரசங்கம் பண்ணுகிறான், ஜனங்கள் அதை கேட்கிறாங்க. எருசலேம் நகரத்தார், யூதேயா தேசத்தார், திரள் கூட்ட ஜனம் அனைவரும் பலவந்தமாய் பரலோகத்தை பிடித்து கொள்ளுவதற்காக புறப்பட்டு வந்து யோவானாலே ஞானஸ்நானம் பெறுறாங்க. வேதத்தில் மத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்க. அந்த நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. சுவிசேஷம்.
பரலோக ராஜ்யத்தை பற்றின சுவிசேஷம். இதை கேட்கிறாங்க. 5, 6 வாசிங்க. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் அந்த தேசமே, அந்த பட்டணமே, அந்த ஊர் மக்களே எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்றாங்க. எல்லாருமே ஏற்றுக்கொள்றாங்க. யோவானுடைய வார்த்தையை கேட்டவங்க ஏற்றுக்கொண்டு அனைவரும் அந்த சுவிசேஷத்தை கேட்டு யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஏனென்றால் இயேசு சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொன்னார் நிக்கோதேமுக்கு. ஒருவன் ஜலத்தில் பிறக்கணும், ஆவியில் பிறக்கணும். அப்படி இருந்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். ஆகவே மன திரும்புங்க, உங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு பாவங்களை விட்டு மன திரும்புங்க என்று சொன்னபோது எருசலேம் தேசத்தார் யாவரும், யூதேயா தேசத்தார் யாவரும், சுற்றிலும் உள்ள பட்டணத்தில் உள்ள அனைவரும் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் எப்படி ஆகிலும் பரலோக ராஜ்யத்தை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டாங்க. பலவந்த பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்றாங்க. எல்லாரும் அல்ல. நான் அடைந்தே தீரணும், நான் அதை சுதந்திரிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவங்க, அந்த பலவந்தம் யாரோட வாழ்க்கையில் இருக்குதோ அவங்க அதை பெற்றுக்கொள்கிறாங்க. அப்படித்தான் அங்கே ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனுடைய பிரசங்கத்தை ஏற்றுக்கொண்டாங்க, அவனுடைய போதனையை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் வேதம் தெரிந்தவர்கள், வேதபாரகர், பரிசேயர், இவங்கெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ளலை. ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும், திரள் கூட்ட ஜனங்கள் அன்னைக்கு பலவந்தமாய் பரலோகத்தை பற்றி கொள்கிறாங்க. அதை பிடித்து கொண்டாங்க. நம்ம அடையணும், அதை அடைந்து தீர வேண்டும். ஆகவே ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதி பெறர் என்று அறிக்கையிட்டார்களாம். ஆனால் இந்த வேத பாரகர், பரிசேயர் இவங்கெல்லாம் இருக்காங்களே, நியாய சாஸ்திரிகள், இவங்கெல்லாம் தங்களுக்கு அது சாபக்கேடா, தேவ கோபத்தை சம்பாதிக்கத்தக்கதா, கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கும். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்களை வாசித்தா அதில் தெரியும். யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர், அவருடைய ராஜ்யத்தை அடைவதற்கு எங்களுடைய வாழ்க்கையில் வழி திறந்து கொடுத்தார். தேவன் நீதிபரர், அவர் நீதிபரர் என்று கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள், அவரை துதித்தார்கள். ஆனால் அடுத்த வசனம், பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளி விட்டார்கள். இது தேவனுடைய ஆலோசனை. பாவிகளாகிய நமக்கு, இந்த பொல்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஆலோசனை, உன் மரணத்துக்கு பின்பு, உன்னுடைய வாழ்வு முடிந்த பின்பு நீ எங்கே போவாய்? நித்தியமான இளைப்பாறுதலா, மேன்மையான ஒரு சந்தோஷமா, நித்திய சந்தோஷமா, அல்லது நித்தியமான அழிவு? அக்கினியும் கந்தகமும் அங்கே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அவியாது என்று வேதம் சொல்லுது. அக்கினியும் கந்தகமும் எரிந்து கொண்டே இருக்கும். அங்கே அக்கினி அவியாது, அவன் புழு சாகாது. அங்கேயும் மரணம் இல்லை, மேலையும் மரணம் இல்லை. மரணம் என்பது இல்லை. சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். கீழே போகிறவங்க, மேலே போகிறவங்க சதா காலங்களிலும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆகவே இது தேவனுடைய ஆலோசனை. இதற்கு நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும், அழிவுக்கு தப்பித்து கொள்ள வேண்டும், நரக பாதாளத்துக்கு நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும், அதை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்று தான் யோவான் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் இன்றைக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிறது,
பலவந்தம் பண்ணப்படுகிறது. யார் பலவந்தம் பண்ணுகிறாங்களோ அவங்க அதை பிடித்து கொள்ளுகிறார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நல்ல காரியங்களுக்கு ஒரு பலவந்தம் நல்லது தான். பலவந்தம் என்பது கெட்ட காரியங்களுக்கு பயன்படுத்தினா அது கெட்டது தான். ஏன்னா வைராக்கியம் என்பது ரொம்ப நல்லது. நல்ல விஷயத்திலே வைராக்கியமாக இருப்பது நல்லது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதுவார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நல்ல விஷயத்துக்கு நம்ம வைராக்கியமாக இருக்கிறோம்னா அது நல்லது. ஆனால் அந்த வைராக்கியத்தை ஒரு கெட்ட காரியத்துக்கு பயன்படுத்தினா அது நம்முடைய வாழ்வில் தீமை தான். அப்படித்தான் பலவந்தம் என்பது நல்ல காரியங்களுக்கு நாம் அதை பயன்படுத்தினா அது நமக்கு நல்லது. இம்மைக்குரிய வாழ்விலும் நல்லது தான், மறுமைக்குரிய வாழ்வை சுதந்திரிக்கவும் அது நல்லது தான். பூமிக்குரிய வாழ்விலும் ஆவிக்குரிய வாழ்விலும் நல்ல காரியங்களுக்கு நாம் ஒரு பலவந்தம், ஒரு வைராக்கியம், ஒரு மன உறுதி என்பது இருந்தால் ரொம்பவே நல்லது. கலாத்தியர்ல வாசிங்க 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது தான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரம் அல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். எப்பொழுதும் அதை மெச்சிக்கொள்ளுகிறார். நல்ல காரியத்துக்கு வைராக்கியம் பாராட்டுறது, நல்ல காரியத்துக்கு ஒரு மன உறுதியோடு இருப்பது, நல்ல காரியங்களுக்கு ஒரு பலவந்தம் என்பது அது நல்லது தான். நம்ம வேதத்தில் பார்க்கிறோம், எத்தனையோ பக்தர்கள் நமக்கு முன்னாடி போனவங்க பலவந்தமாய் இங்கே பலவந்தமாய் பரலோகத்தை பற்றி கொண்டவங்க அதை பிடிச்சிக்கிட்டாங்க, அடைந்து விட்டார்கள். அவங்களுக்கு அது நியமிக்கப்பட்டிருக்குது. அநேக காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், பூமிக்குரிய காரியங்களில் பலவந்தமாக இருந்தவங்க நிறைய பேர் வேதத்தில் இடம் பெற்றிருக்கிறாங்க. பலவந்தம் என்பது அது பலன் கொடுக்கும். அது நல்ல காரியமோ கெட்ட காரியமோ. பலவந்தம் இன்றைக்கு நல்ல ஒரு காரியம், ஆவிக்குரிய காரியம், பூமியிலேயும் நமக்கு அது ரொம்ப பிரயோஜனமான காரியம் என்றால் அது நமக்கு பலன் தான். ஒரு கெட்ட காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம், அதில் ஒரு பலவந்தமா, அதுக்கும் பலன் உடனே அனுபவிக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, பலவந்தம் பலன் கொடுக்கும். பலவந்தம் என்பது அது பலன் கொடுக்கும். இன்னொரு மனிதனை வேதத்தில் பார்க்கலாம், யாக்கோபு. பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு என்ற ஒரு மனிதன், அவன் பலவந்தமாய் கர்த்தரிடத்தில் போராடி ஜெபித்தான். என்னை ஆசிர்வதித்தால் அன்றி உங்களை நான் போகவே விட மாட்டேன், நீங்கள் நான் ஆசிர்வதிக்கிறேன் என்று பலவந்தமாக கர்த்தரிடத்தில் இரவெல்லாம் போராடினான். ஓசியாவில் சொல்லப்பட்டிருக்கும், அழுது அவன் கெஞ்சுகிறான், கர்த்தரை நோக்கி அழுது இரவெல்லாம் அழுன்னு அழுகிறான், கெஞ்சுறான், கர்த்தரோடு போராடுகிறான். நீர் என்னை ஆசிர்வதித்தால் அன்றி நான் உங்களை போகவே விட மாட்டேன் என்று கர்த்தரோடு போராடுகிறதை பார்க்கிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26வது வசனம். அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை நான் விடவே மாட்டேன், போக விடவே மாட்டேன். கர்த்தரோடு போராடுகிறான். தனித்து உட்கார்ந்து அவனுடைய குடும்பம் எல்லாத்தையும் அக்கறை படித்து விட்டு இவன் இக்கரையில் உக்காந்து தனித்து இரவெல்லாம் கர்த்தரோடு போராடுகிறான். 22, 23 வாசிங்க. ராத்திரியில் எழுந்திருந்து ராத்திரியிலே எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்து கர்த்தரோடு போராடுகிறான். அவனுக்கு என்ன நேரிட்டது? அவனுக்கு வந்த துன்பம் என்ன? அவனுக்கு வந்த சோதனை என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும் சரித்திரம். அப்பாவை ஏமாற்றி தான் லாபான் வீட்டுக்கு போய் இப்போ திரும்பி வரான் 2 பரிவாரங்களோடு கூட.
தன் சகோதரனை அவன் வஞ்சித்து, சகோதரனைப் போல வேஷம் போட்டு, அப்பாவுக்கு கண் பார்வை இல்லாதனால அப்பாவை ஏமாற்றி அண்ணனுக்கு வரக்கூடிய எல்லா சுதந்திரம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கிட்டான். ஆகவே ஏசா அவனை கொன்று போடுவேன் என்று அவன் தீர்மானித்து கொண்டிருக்கிறான். அப்பாவுடைய மரணத்துக்கு பின்பு அவனை நான் கொன்று போடுவேன் அப்படின்னு இருக்கிறான். ஆகவே தான் அம்மா லாபான் வீட்டுக்கு, தன்னுடைய சகோதரனுடைய வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டான். அது மாமா வீட்டில் போய் அங்கே இருந்து அந்த பெண்களை கல்யாணம் பண்ணி பிள்ளைகளோட, ஆடு மாடு இந்த வேலைக்காரர் வேலைக்காரிகள் பரிவாரங்களோடு இப்போ திரும்பி வரான். அண்ணனுக்கு செய்தி சொல்லி அனுப்பின போது ஏசா இவனை எதிர்கொண்டு வருகிறான். 400 பேரோடு அவன் எதிர்கொண்டு வருகிறான் என்று அதை கேள்விப்பட்ட போது அவன் மிகவும் கலங்குறான். அண்ணன் என்னை சந்திக்க 400 பேரோடு ஏன் வரணும்? அப்படியென்றால் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் அழிக்கிறதுக்குத்தானே என்று தன் பிழைகளை, தவறுதலை உணர்ந்து இப்போ கர்த்தரிடத்தில் போராடுகிறான். இரவெல்லாம் போராடுகிறான். கர்த்தரிடத்தில் போராட்டி அழுது கெஞ்சி, அது ஓசியா 12ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தரோடு போராடுகிறான், கெஞ்சுறான், அழறான். என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை போகவே விட மாட்டேன் என்று கெஞ்சுறான். உன்னை கர்த்தர் அங்கே அவனை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26, 27, 29 வரைக்கும் வாசிங்க. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். என்னை ஆசீர்வதிங்க. அவன் பலவந்தமாய் கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்திற்காக போராடினான். தேவன் அங்கே அவனை ஆசீர்வதித்தார். உன் பெயர் இஸ்ரவேல் எனப்படும் என்று ஆசீர்வதித்தார். ஒரு தகப்பன், ஒரு குடும்பத்தின் தலைவன் ஒரு இரவு அவன் பலவந்தமாய் கர்த்தரிடத்தில் போராடி ஜெபித்ததில் தான் இன்றைக்கு இஸ்ரவேல் என்ற ஒரு நாடே உருவாக்கி உலகமெல்லாம் அவர்களுடைய வீரம், அவர்களுடைய தைரியத்தை, அவர்களுடைய ஞானத்தை அப்படியே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. சுற்றிலும் சத்துருக்கள் மத்தியில் அவங்க தலை நிமிர்ந்திருக்கிறாங்க, தலை குனிந்து போகலை. ஒரு தகப்பனுடைய ஒரு பலவந்தமான ஒரு ஜெபம் குடும்பத்துக்கு, வம்சத்துக்கு எத்தனை ஒரு ஆசீர்வாதம்! பலவந்தமான ஒரு ஜெபம், பலவந்தம். நல்ல விஷயத்திலே பலவந்தமாக இருப்பது நல்லது தான், அதுக்கு பலன் உண்டு. கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பலன் கொடுக்கிறார். அப்படியே ஒரு ஸ்திரீயை பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் கானானிய ஸ்திரீ, அந்த ஸ்திரீ பலவந்தமாய் கர்த்தரை பற்றி கொள்கிறார். கர்த்தரையே பின்தொடர்ந்து பற்றி கொண்டு போகிறார். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22 கீழே. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். போதும். இங்கே ஒரு ஸ்திரீ பின்தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே வருகிறாள். எப்படியாகிலும் என் மகளுடைய விடுதலையை நான் பார்த்தே ஆகணும். என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள், அதை என்னால் பார்க்கவே முடியல. என் மகளுக்கு விடுதலை கிடைத்தே ஆக வேண்டும். அது இயேசுவால் தான் முடியும், அவரால் அன்றி முடியாது.
பிசாசினாலே ஒரு கொடிய வேதனை, பலவந்தமாய் கர்த்தரை பின்பற்றியே போறான். அவர் காது கொடுத்தே கேட்கல, திரும்பியே பார்க்கல. அவ கூப்பிட்டு கொண்டே பின்னாடி போய்கிட்டே இருக்கிறது சீசர்களுக்கே தாங்கல. அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே, அந்த ஸ்திரீ நம்மை பின்பற்றி வருகிறான், அவளுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லிருங்க. அதற்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அவங்களுக்கு தான் அனுப்பப்பட்டேன், மற்றபடி அல்ல, இவங்களுக்காக எல்லாம் நான் இல்லை என்று சொன்னார். உடனே அவள் வந்து பணிந்து கொள்ளுகிறாள். ஆண்டவரே, என் மகளுக்கு இறங்கும், கொடிய வேதனைப்படுகிறாள், இறங்கும். அதற்கு அவர் என்ன சொன்னாரு? வசிங்க. அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. கானானியர் சபிக்கப்பட்டவர்கள், நோவாவுடைய மகன் காம், அந்த சந்ததி சாபத்தை பெற்றவர்கள். நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதல்ல. இது பிள்ளைகளுக்காய் கொண்டு வந்த அப்பம். ஆரோக்கியம், சுகம், ரட்சிப்பு, ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறேன், உங்களுக்கு அல்ல என்று சொன்னான். அதற்கு அந்த பெண் ஞானமா பதில் சொல்றா. பாருங்க என்ன சொல்லுகிறாள். அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். உண்மைதான் நீங்க சொல்லறது, நாங்களா நாய்க்குட்டி தான், அது எங்களுக்கு உங்க பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து எங்களுக்கு கொடுக்க முடியாது தான். ஆகிலும் உம்முடைய பிள்ளைகள் அதை புசிக்கும் போது அவங்க ஒழுங்கா சாப்பிட போறதில்லை, அவங்க கீழே சிந்திக்கிட்டு தான் சாப்பிடுவாங்க. அந்த மேஜை துணிக்கை அது கிடைத்தால் போதும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் சொந்தமானதிலே அவங்களுக்காக வந்தார். சொந்தமானவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே புறஜாதிகளுக்கு இந்த மேன்மையான ரட்சிப்பு அருளப்பட்டிருக்கிறது. அவர் அருமையான ஒரு பதில் சொன்னார். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொன்னபோது, மெய்தான் ஆண்டவரே, அந்த மேஜை துணிக்கை அது கிடைத்தால் போதும். அவங்க சிந்த விட்டுட்டாங்க, பிள்ளைகளின் அப்பத்தை அவர்கள் சிந்த விட்டுட்டாங்க. அந்த சிந்தினது இன்றைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. கிறிஸ்து இயேசுவை அடித்து கொன்று நிலத்துல புதைத்தே போட்டாங்க. புறஜாதிகளுக்கு தேவன் ரட்சிப்பை அருளினார். சொந்தமானவர்கள் ஏற்றுக்கொள்ளாதனால இன்றைக்கு ஒரு மேன்மையான ரட்சிப்பு என்பது நமக்கு இன்னைக்கு உண்டாயிருக்குது. உடனே இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து என்ன சொல்லுகிறார்? வியப்புடன் அவர் சொன்ன ஒரு வார்த்தை வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது. உன் விசுவாசம் பெரிது. விசுவாசத்துக்கே பேர் போன ஒரு மனிதன் ஆபிரகாம். விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களெல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டவர். ஆனா இங்கே ஒரு ஸ்திரீ, அற்பமான ஒரு ஸ்திரீ, அவளுக்கு சொன்னாரு, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. நீ என்ன விரும்புறியோ அது உனக்கு ஆகட்டும். நீ விரும்புகிறபடி. எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம். நீ என்ன விரும்புகிற, எதை நீ விரும்புகிறாய், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. உன் விசுவாசம் பெரியது என்றார். அவளுடைய பலவந்தம் தான் காரணம். அந்த ஸ்திரீ பலவந்தமாய் கர்த்தரை பின்பற்றி போனான். அந்த பலவந்தத்துக்கு தான் கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், வாக்கு தத்தம். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கிறத பார்க்கிறோம். ஏனென்றால் பலவந்தமா அடைஞ்சே ஆகணும் என்று அவ தொடர்ந்து போறான். மன உறுதி. அந்த மன உறுதிக்கு
தேவன் பூரண சமாதானத்தை கொடுப்பார். கர்த்தரிடத்தில் மன உறுதியோடு பலவந்தமாய் அவரை பற்றி கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே பூரண சமாதானம் அவர்களுக்கு உண்டு. எசாயா 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் அவனை காத்துக்கொள்ளுவேன். அந்த மன உறுதி இருக்கும் பொழுது கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய மனிதன், அவனுக்கு கர்த்தர் பரிபூர்ணமான ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். யோபு பக்தனை பார்க்கலாம். அவனுக்கு இருந்த மன உறுதி, அவன் வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள், பாடுகள், வேதனைகள், ஒரே நாளில் அனைத்தையும் இழந்த ஒரு மனிதன். தன் பிள்ளைகள் யாவரையும் இழந்தான், தன் ஆஸ்திகள் அனைத்தையும் இழந்தான், எல்லாவற்றையும் இழந்தான். ஆகிலும் கர்த்தரிடத்திலே நம்பிக்கை கொண்டிருந்தான். கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருந்த ஒரு மனுஷன் யோபு. அவன் சொன்னான், என்னை கொன்று போட்டாலும் கர்த்தரிடத்திலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்வான். என்னை கொன்று போட்டாலும் நான் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன். அத்தனை நம்பிக்கை. யோபு 13:15 சொல்லப்பட்டிருக்கும். அவனுடைய நம்பிக்கை என்னவா? கர்த்தர் பேரில் கொண்டிருந்த ஒரு நம்பிக்கை. அவன் சொல்லுவான் பாருங்க, நான் இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அது அப்படியே கல்லில் உளியினால் அந்த எழுத்துகள் பதிக்கப்பட்டிருந்தால் நல்லதாக இருக்கும். இந்த எழுத்துகள் ஈயத்தில் இருந்தால் நல்லதாக இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நான் காண்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும் என்று கர்த்தரை குறித்து அந்த இடத்துல சொல்லுவான். யோபு புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 23 வாசிங்க. நான் இப்பொழுது சொல்லுகிற வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவன் சொல்ல, நான் இப்ப சொல்லக்கூடிய வார்த்தைகள் அது அப்படியே எழுதப்பட்டால் நல்லதா இருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் அது நிலைத்திருக்க அவைகள் கருங்கல்லிலே உளி வெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். அவன் சொல்றான், நான் இப்ப சொல்ல போகிற வார்த்தை என்றென்றைக்கும் இருக்கணும். அப்படி அது எழுதப்பட்டால், அது பதிக்கப்பட்டால், கல்லில் அது பதிக்கப்பட்டால், ஈயத்தால அந்த எழுத்துக்களை எழுதி வைத்தால் வரக்கூடிய ஜனங்க, சந்ததி அந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கிடுவாங்க. இது எழுதப்பட வேண்டும் என்று வாஞ்சித்து அவன் சொன்ன ஒரு வார்த்தை. வாசிங்க, என்ன வார்த்தை? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். எத்தனை பாடு, துன்பம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு துன்பம், பிரச்சனை, சோதனைன்னு வந்தா கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நினைப்போம். கர்த்தர் இருந்தால் ஏன் என் வாழ்க்கை இப்படி? அவரைத்தானே நான் தேடுறேன், அவரைத்தானே நான் ஆராதிக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ துன்பம், ஏன் இவ்வளோ பிரச்சனை, சோதனை, வேதனை என்று கலங்குறோம். இவன் வாழ்க்கையில் அவன் உயிரோடு வாழ்வதே ஒரு கேள்விக்குறி. எதுக்கு வாழணும்? அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்வு, ஒன்றுமே இல்லை, அனைத்தையும் இழந்தான். எவ்வளவு மேன்மையா இருந்தானோ அவ்வளவும் ஒரே நாள் அவனை விட்டு போய்விட்டது. அனைத்தையும் இழந்த ஒரு மனிதன். ஆனால் கர்த்தர் பேரில் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை, அதில் பலவந்தமாக இருக்கிறான். அவர் பேரில் கொண்டிருக்கிற விசுவாசம், அதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறான். இந்த இடத்துல அவன் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும், கடைசி நாளில் அவர் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஒரு பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசி. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர், அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர், நீண்ட ஆயுசுள்ளவர். என் மீட்பர், என்னை மீட்கிறவர், என்னை விடுவிக்கிறவர்,
இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில் இதிலிருந்து என்னை தூக்கி எடுக்கிறவர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளையில் இந்த பூமி மேலே வந்து நிற்பார் என்பதையும் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். நான் பார்ப்பேன். இப்போ கொஞ்சம் தோல் தான் இருக்குது, இதெல்லாம் அழுகி போனாலும் சரி. பற்களை மூடுவதற்கு கூட உதட்டில் அவனுக்கு சதையில்லை, வெறும் தோல் தான். பல்ல மூட முடியல, பல்ல அப்படியே தெரியுது. சரீரத்தில் ஒன்றுமே இல்லை, சதை என்பதே இல்லை. எத்தனை அகோரமான ஒரு காட்சி! இதுவும் அழுகி போனாலும் நான் என்ன செய்வேன்? கர்த்தரை காண்பேன். வாசிங்க. அவரை நானே பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். என் கண்களே அவரை காணும். நான் அவரை பார்ப்பேன். என்ன ஒரு ஜீவனுள்ள ஒரு வார்த்தை! ஆகவே இந்த வார்த்தை என்றென்றைக்கும் அது எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். அத்தனை பலவந்தமாய் இருந்தான். என்ன வந்தது? இழந்தது அனைத்தையும் ரெண்டத்தனையாய் பெற்றுக்கொண்டான். பலவந்தம், அதற்கு பலன் உண்டு. யாக்கோபு பலவந்தமாய் ஜெபித்தான், பலன் கிடைத்தது. கானானிய ஸ்திரீ பலவந்தமாய் அவரை பின்தொடர்ந்தார், பலன் கிடைத்தது. இங்கே பார்க்கிறோம், ஒவ்வொருவரும் அவரை பலவந்தமாய் பற்றி கொண்டவர்கள் எல்லாருமே பலனடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். அது ஆவிக்குரிய காரியத்திலும் சரி, பூமிக்குரிய காரியங்களும் சரி, ஒரு பலவந்தம். நல்ல காரியங்களுக்கு அது ஆசீர்வாதம் தான். கெட்ட காரியங்களுக்கு பலவந்தமாய் இருந்தால் அதுக்குரிய நன்மையைத்தான், பலனைத்தான். துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் இது நம்முடைய வாழ்க்கையில் தொடரும். ஆகவே பலவந்தம் அது பலன் கொடுக்கக்கூடிய ஒன்று. உலக பிரகாரமான அநேக காரியங்களில் பலவந்தமாய் கர்த்தரை பற்றி கொண்டவங்க பெற்றுக்கொண்டாங்கத்தான். இங்கே இன்னொரு பெண்ணை பார்க்கலாம். சூனேமியாள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்ணை பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. 30. பிள்ளையின் தாயோ நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன், ஜீவனையும் கொண்டு நான் சொல்லுகிறேன், விடவே மாட்டேன். கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் நான் சொல்லுகிறேன் என்று சூனேமியாள், சூனேம் ஊரில் இருக்கிறவர், எலிசா தீர்க்கதரிசி இடத்துல சொல்லுகிறார். எப்ப சொன்னா விடவே மாட்டேன் உங்களை என்று? 27வது வசனம். பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். காலை இறுக்கி பிடிச்சுக்கிட்டான். இந்த காலை நான் விடமாட்டேன், நீங்க கட்டாயம் வந்தே ஆகணும் என்று கால்களை பற்றி கொண்டு காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமா இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். உங்களை விடவே மாட்டேன் என்று எலிசாவின் கால்களை பற்றி கொண்ட சூனேமியாள். ஏன் அவளுக்கே இந்த பலவந்தம்? அவள் மனது துக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவள் வாழ்க்கையில் வந்திருக்கிற ஒரு துயரமான சம்பவம். சூனேம் என்ற ஊர், எலிசா தீர்க்கதரிசி அந்த ஊருக்கு அடிக்கடி போவார். அங்கே ஊழியெல்லாம் முடிஞ்ச பிறகு அவளுடைய வீட்டில் தான் தங்குவார். அப்போ சூனேமியால் தன் கணவரிடத்தில் சொல்லுவாள், நம்ம வீட்டுக்கு வந்து போகிற மனிதன் ஒரு பரிசுத்தவான், தேவனுடைய மனிதன் என்பதை நான் காண்கிறேன். ஆகவே நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம வீட்டில் தங்கட்டும், மேலே மாடியில் ஒரு ரூம் கட்டுவோம், அவருக்குன்னு ஒரு கட்டல் போட்டுடலாம், ஒரு டேபிள், சேரு, ஒரு விளக்கு இவ்வளத்தையும் வைப்போம், வரும்போது அவர் தங்கிட்டு போகட்டும் என்று கணவரிடத்தில் சொல்லுவாள். உடனே கணவர் சரி என்று அப்படியே செய்தாங்க. இந்த எலிசா அங்கே வரும் பொழுது ரொம்ப அன்பாக உபசரித்து கவனித்ததுனால, இவ்வளவு பாசமானவங்களை கவனிக்கிறாளே, இவளுக்கு ஏதாயிரம் நம்ம உதவி செய்ய, அவளுக்கு உதவி தேவைப்படுமா, ராஜாவிடத்தில் பரிந்து பேசுவதற்கு ஏதேனும் காரியங்கள் இருந்தால் கேட்டுட்டு வா என்று கேயாசியை அனுப்புவான்.
அப்போ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, என் ஜனங்கள் மத்தியில் நான் ரொம்ப சந்தோஷமாக சமாதானமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு காரியமும் இப்போ தேவைப்படலை என்று சொல்லுவான். அப்போ எலிசா அப்படியா, ஒரு நன்மை நம்ம ஒன்றுமே செய்யலையே என்று தான் அவன் யோசிப்பான். அப்போ கேயாசி ஒரு முறை வந்த பொழுது கேயாசி சொல்லுவான், ஆண்டவனே அவளுக்கு குழந்தை இல்லை, பிள்ளை இல்லை, புருஷனும் வயது முதிர்ந்தவள். அப்படியா, சரி அவளை கூட்டிட்டு வா. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு மகனை, ஒரு குழந்தையை நீ அணைத்து கொண்டு இருப்பாய். அப்பாவை சொல்லுவா, அபத்தம் ஒன்றும் சொல்லாதீங்க, நான் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். இல்லை, இது உண்மையா, கர்த்தர் உனக்கு அருளப் போகிறார். அப்படியே நடந்தது. சூனேமியாளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அது கொஞ்சம் வளர்ந்தது. தகப்பனார் வயல் வேலைக்கு போயிருக்கும் போது, அவங்க சொந்த வயல், அங்கே போயிருக்கும்போது இந்த பையனும் கூடியே போயிட்டான். போன இடத்துல வயலில் அவனுக்கு தலைவலி வருது. உன்னை தகப்பனை பார்த்து எனக்கு தலை நோவுகிறது அப்படின்னு சொல்லுவான். உடனே ஒரு வேலையாளை அனுப்பி இவங்க தாய்கிட்ட, அம்மா கிட்ட கொண்டு போய் விட்டுருங்க. அங்கே தாயின் மடியில் அவன் படுத்திருக்கும்போது செத்து போயிட்டான். உடனே அவளுக்கு மிகுந்த ஒரு மனவேதனை. பிள்ளை இல்லாமல் அவளுக்கு கிடைத்த ஒரு பிள்ளை. எலிசா வந்து தங்கும் போது அந்த கட்டலில் படுப்பாரே, அந்த கட்டலில் கொண்டு போய் மாடியில் அந்த கட்டலில் படுக்க வச்சுட்டு, கணவரிடத்தில் இப்படி அவசியமாக ஒரு இடத்துக்கு நான் தேவனுடைய மனிதனை நான் பார்க்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு கழுதை மேலே அவள் பிரயாணமாய் புறப்பட்டு வருகிறாள். வேகமாக வருகிறாள். அப்போ எலிசா பார்க்கிறார், வருகிறது சூனேமியால் போல இருக்குதே, ரொம்பவே வேகமாக வருகிறாளே, அவள் ஏதோ ஒரு பிரச்சனையோடு வருகிறாளே, ஆகவே சுக செய்தியா என்று போய் கேட்டுட்டு வா என்று கேயாசி அனுப்புவான். கேயாசி ஓடி போய் சுக செய்தியா, எல்லாம் சுக செய்தி தான் அப்படின்னு வருவான். வந்ததும் எலியாவின் கால்களை பற்றி கொண்டு, நான் உங்களை விடவே மாட்டேன், நான் பிள்ளை கேட்கவே இல்லையே, தேவன் கொடுக்க போகிறார் என்று சொல்லி கொடுத்த பிள்ளை இப்போ மரிச்சு போச்சே என்று கதறி அழுது, உங்களை விடவே மாட்டான், தேவனுடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் நான் சொல்லுகிறேன். அப்போ எலிசா கேயாசி கிட்ட தன்னுடைய கோலை கொடுத்து, நீ ஓடி போய் எந்த பக்கம் பின்னால் திரும்பி பார்க்காத, யாரிடம் பேசாத, அந்த குழந்தை மேலே இந்த கோலை கொண்டு போய் வை. ஆனாலும் அந்த பிள்ளை விழிக்கலை. உம்மை விடவே மாட்டேன் என்று பலவந்தமாய் எலிசாவை பற்றி கொண்டாள். இப்போ நடந்தது என்ன வாசிங்க, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 30 வாசிங்க. பிள்ளையின் தாயோ நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, பிள்ளை கேயாசி போய் அந்த கோலை வச்சான். இல்லை, இப்போ எலிசா போகிறார். அவர் போய தன்னுடைய சுவாசம் அந்த குழந்தையின் மூக்கில் போகிறதுக்கும், இவருடைய வாய் அந்த குழந்தையின் வாயில் படுற மாதிரி அதன் மீது குப்பரப்படுத்து அவன் அப்படி செய்துவிட்டு அவன் எழுந்து நடந்து மீண்டும் அப்படியே போய் குப்பரப்படுப்பான். அந்த பிள்ளை 7 தரம் தும்மி உயிரோடு எழுந்து விட்டது. கீழே வாசிங்க. கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளம் கைகள் அவன் உள்ளம் கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புற படுத்துக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புற படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். உயிரோடு எழுந்து விட்டது. மரித்த பிள்ளை உயிரோடு எழுந்தது. உம்மை விடவே மாட்டேன் என்று பலவந்தமாய் பற்றி கொண்டாள் சூனேமியாள். கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன் என்று பலவந்தமாய் பிடித்து கொண்டாள் எலிசாவின் கால்களை.
பலவந்தத்துக்கு பலன் கிடைச்சது. மரித்து போன பிள்ளையை மீண்டும் உயிரோடே அவள் பெற்றுக்கொண்டாள். இப்படியே பைபிளில் நிறைய காரியங்களை பார்க்கலாம். அன்று மாத்திரமல்ல, இன்றும் கூட பலவந்தமாய் அவரை பிடித்து கொண்டவர்கள், பற்றி கொண்டவர்கள் அவங்க பலனை பெறாமல் இல்லை. அப்படிதான் பரலோகத்தை பற்றி கொள்றவங்க அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். பரலோகத்தை அடைந்தே ஆக வேண்டும். நான் என் கண்களை மூடின பின்பு, என்னுடைய ஓட்டம் முடிந்த பின்பு நான் அந்த மேன்மையான இளைப்பாறுதலுக்குள் சென்று தான் ஆவேன் என்று பலவந்தமாய் பரலோகத்தை யாரெல்லாம் பற்றி கொள்கிறாங்களோ அவர்கள் அதை பிடித்து கொண்டார்கள் என்று ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார். அப்படிதான் இன்றைக்கு பூலோக காரியமாய் இருந்தாலும், மேலான ஒரு காரியமாய் இருந்தாலும், நல்ல காரியங்களுக்கு பலவந்தம் என்பது ரொம்பவே ஒரு நல்ல காரியம். இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். ரூத் என்ற ஒரு பெண், அவளுடைய வாழ்வில் இது உலகத்தில் பெரும்பாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான் ரூத்தோட வாழ்வில் நடந்த ஒரு காரியம். ஒரு விதவையான இளம் பெண், அவள் ஒரு விதவை, ஒரு இளம் பெண். ஆனால் கணவனை இழந்த அந்த ஒரு இளம் விதவை தன் மாமியாரை பற்றி கொண்டாள். பொதுவாக மாமியார் மருமகள் என்றாலே அது ஒரு பிரிவினைத்தான். நிறைய குடும்பங்களை பார்க்குறோம். சில குடும்பங்களில் மாமியார் மருமகளை தன் மகள் போல, மருமகள் தன் மாமியாரை தன் தாயை போல நேசிக்கிற குடும்பங்கள் உண்டு. ஆனால் இளம் வயதில் ஒரு விதவையான ஒரு மருமகள் மாமியாரை பற்றி கொள்ளுதல் என்று சொல்லுகிறது, அது உலகத்தில் நடப்பதற்கு ஒரு அரிதான ஒரு காரியம். ஆனால் இங்கே பார்க்கிறோம், ரூத் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். இடத்திலே நான் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைவேன். அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் சொன்ன ஒரு காரியம். மரணமே அன்றி வேற எதுவுமே மாமியார் மருமகள் அதை பிரிக்காது. நீங்க எங்க தங்குறீங்களோ அங்க நான் தங்குவேன். நீங்க எங்க படுக்கிறீங்களோ அங்க நான் படுப்பேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உங்க ஊரு எங்க ஊரு, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். மரணமே அன்றி வேற எதுவுமே பிரிக்காது. நான் மரித்தாலும் உங்க கூட தான், அங்கத்தான் அடக்கம் பண்ணப்படும். இது எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு காரியம். நகோமி என்ற ஒரு பெண், இவள் பெத்லகேம் ஊரில் வாழ்ந்தவர். அந்த டைமில் அங்கே பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சத்துக்கு பிழைப்பதற்காக இஸ்ரேல் தேசத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மோவாப் தேசம் அங்கே போகிறான். கணவரோடும் தன் 2 மகனோடும் போன இடத்துல பஞ்சத்துக்கு பிழைக்க போனவங்க மகனுக்கு அங்கேயே 2 பெண்கள், மோவாபி பெண்களை கல்யாணம் பண்ணுறாங்க. கணவர் இறந்து விட்டார். பிள்ளைகள் இருவரும் இறந்து விட்டார்கள். நகோமி தனித்தவள் ஆனாள். 2 மருமகளை பார்த்து நீங்கள் போங்க என்று சொல்லி அனுப்புவாள். மூத்த பெண்ணு போயிட்டா. தன் மாமியை முத்தமிட்டு அவள் போய்விட்டு தனக்கு ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள போயிட்டாள். அப்போ ரூத்தையும் அது போல சொல்லுவாள், உன் சகோதரி போனது போல நீயும் போய் உன் வாழ்வை கட்டி எழுப்பிக்கொள். அப்போ தான் இவ பதில் சொல்லுவாள், உம்மை உறுதியாய் நான் பற்றி கொண்டேன், உங்களை விட்டு பிரியவே மாட்டேன், உங்கள் கூடயே இருப்பேன். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே தான் நான் இருப்பேன். நீங்கள் எங்கே தங்குறீங்களோ அங்கே தான் தங்குவேன். உங்கள் ஜனம்தான் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன். மரணமே அன்றி வேறொன்றுமே பிரிக்காது என்று ஒரு மாமியாரை ஒரு இளம் விதவையான மருமகள் பற்றி கொள்ளுகிறாள் என்றால் அது ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதமான ஒரு காரியம். அந்த பலவந்தத்துக்கு பலன் கிடைத்தது. பலவந்தமாய் பற்றி கொண்டாள். அதுக்கு கிடைத்த பலன் என்ன? பெத்லகேம் போகிறாங்க, மருமகளோடு கூட அவள் போகிறாள். அங்கே போகிறவங்க நகோமி வரா என்று எல்லாரும் சொல்லுவாங்க. இவ சொல்லுவான், நகோமி என்று சொல்லாதீங்க, என் வாழ்விலே கசப்பை அனுபவித்து கொண்டிருக்கிற மாறாள் என்று சொல்லுங்க.
என்று சொல்லுவான். அங்கே போனப்போ நடந்த சரித்திரமெல்லாம் நமக்கு தெரியும். போவாஸ் அவளை விவாகம் பண்ணுறான். அவங்களுக்கு ஓபேத் என்று சொல்லக்கூடிய ஒரு மகன் பிறக்கிறான். போவாஸுக்கு ரூத்து பெற்றெடுத்த ஒரு மகன். ரூத்து 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் வம்ச தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். தாவீது நமக்கு நல்லா தெரியும். தாவீதை குறித்து அவன் ஒரு ராஜா, ஒரு தீர்க்கதரிசி, அவன் தேவனுடைய ஊழியக்காரன். இந்த தாவீதுடைய தகப்பன் அவனை பெற்றவன் தான் ஓபேத். ஓபேத்துடைய மகன் ஈசா, இவனுடைய மகன் தாவீது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தப்போ கானானிய ஸ்திரீவை பார்த்தோம். தாவீதின் குமாரனே, என் மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள் என்று தாவீதின் குமாரனே என்று தான் அழைச்சான். பர்த்திமேயு குருடன், இயேசு கிறிஸ்து அந்த வழியா எரிகோ வழியா நடந்து போகிறார் என்பது அறிந்த போது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று குருடன் சத்தமிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். தாவீதின் குமாரன் என்று இயேசு அழைக்கப்பட்டார். அந்த தாவீதுடைய தகப்பனுடைய அப்பா தான் இவனுடைய சொந்த தாத்தா, ரூத் பெற்ற ஓபேத். இப்போ ரூத் யாராயிட்டா? நகோமியை பற்றி கொண்டபடியினால் அந்த பலவந்தம் ஒரு பெரிய பலன். இயேசு கிறிஸ்துவுக்கே அவ பாட்டி. இயேசு தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 16வது வசனம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததி பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்று தன்னை அவர் சொல்லுகிறார். நான் தாவீதின் வேர், தாவீதின் சந்ததி. இயேசு யார்? தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டார். இந்த தேவாதி தேவன் மனிதனாய் உருவெடுத்து நமக்காக ஒரு அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்தாரே, அவர் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். நம்முடைய வேதாகமத்தை பார்க்கலாம். புதிய ஏற்பாடு அது துவங்குது. இந்த புதிய ஏற்பாடு துவங்கக்கூடிய முதல் வார்த்தையே என்ன? மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு. ஆபிரகாமின் குமாரன், தாவீதின் குமாரன். இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். அந்த தாவீதுடைய அப்பா ஈசா, அவனுடைய அப்பா தான் ரூத் பெற்ற ஓபேத். பலவந்தமாய் தன் மாமியை பற்றி கொண்ட அந்த பெண்ணுக்கு எத்தனை பெரிய ஸ்லாக்கியம்! தேவனுக்கே அவ தாத்தா. தேவன் மனிதனாய் உலகத்துக்கு வந்தார். அவருக்கு தேவகுமாரனுக்கு அவ சொந்தக்காரியாகிறார். அத்தனை ஒரு பலன் கிடைக்குது. பலவந்தம். ஆகவே பலவந்தம் என்பது நல்ல காரியங்களுக்கு, உலக பிரகாரமான நல்ல காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களுக்கு பலவந்தம் என்பது நிச்சயமாக பலன் கொடுக்கும். பலன் தான். அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கலாம். அவன் ஒரு பலவந்தமா அவன் சொல்லுகிறான், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒன்றும் பிரிக்காது. என்னை பிரிப்பவன் யார்? அது உபத்திரவமோ, துன்பமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, பட்டயமோ, அது நிர்வாணமோ, நாசமோசமோ, எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது. இவை எல்லாவற்றிலேயும் நமக்கு கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறார் என்று கர்த்தருடைய அன்பை விட்டு எதுவுமே உலகத்தில் எதுவும் என்னை பிரிக்கவே முடியாது என்ற அந்த அன்பு ஒரு பலவந்தமான அன்பு கிறிஸ்துவின் மீது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 36லிருந்து 39 வரைக்கும் வாசிங்க.
கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஒன்றும் பிரிக்காது. எத்தனை அந்த அன்பு கிறிஸ்துவின் மீது ஒரு அளவற்ற, ஒரு ஆழமான, ஒரு உறுதியான, பலவந்தமான ஒரு அன்பு. புதிய ஏற்பாட்டில் பவுல் முன்னிலையில் இருக்கிறார். பேதுருவை கொண்டுதான் சபையை கட்டி எழுப்புவேன் என்று கர்த்தர் சொன்னார். இயேசு சொன்னார், இந்த கல்லின் மேல் நான் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்றார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம், நிருபங்களெல்லாம் பவுல் எழுதினது. அவருடைய ஊழியம் அது முதலிடம் பெற்றிருக்கிறது. அவருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது புதிய ஏற்பாட்டில். காரணம், கர்த்தர் மீது கொண்ட ஒரு அன்பு. அது உபத்திரவமோ, துன்பமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாய் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது. அதற்கு தகுந்த மாதிரி தான் தேவன் பலன் கொடுத்தான். ஆம் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்விலே பலவந்தம் என்பது அது ரொம்ப நல்ல காரியம். பலவந்தம் பண்ணினவர்கள் பரலோகத்தை பற்றி கொண்டாங்க, பிடித்து கொண்டாங்க. இன்றைக்கு எத்தனையோ காரியங்களை பார்த்தோம், எத்தனையோ பேரை பார்த்தோம். இவர்களெல்லாம் வாழ்விலே நல்ல காரியங்களுக்கு ஒரு பலவந்தத்தை அவங்க பயன்படுத்தினாங்க, ஆசீர்வாதம் பெற்றாங்க. அப்படித்தான் நம்ம பற்றி கொள்ளுகிறதல்ல, சும்மா தேடுகிறதல்ல. ஆண்டவர் சொன்ன விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் சொல்லலை. தேடுனா பலன் உண்டு. ஆகவே உறுதியாக, மன உறுதியாக கர்த்தரை நாம் பற்றி கொண்டா ரொம்ப நல்லது. நம்முடைய வாழ்வில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம பெற்றுக்கொள்ளாதது எதுவுமே இருக்காது. தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றி உள்ள உள்ளத்தோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட உம்முடைய வார்த்தைகளை கேட்ட அருமையான தெய்வ பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலும் கூட நாங்கள் பார்த்த தாசர்களைப் போல ஆண்டவரே உம்மிடத்தில் ஒரு பலவந்தமான ஒரு ஜெபம், பலவந்தமான ஒரு நம்பிக்கை, பலவந்தமான ஆண்டவரே ஒரு விசுவாசம், அன்பு, இவைகள் காணப்பட உதவி செய்யும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் விருதாவாக உம்மை தேடுகிறதல்ல, உண்மையான மனதோடு உம்மை தேடும் பொழுது மெய்யாகவே நாங்கள் அதை அடைந்து கொள்ள முடியும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கே ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை கேட்ட அருமையான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய வாழ்விலும் காணக்கூடிய ஆண்டவரே பிரச்சனைகள், சோதனைகள், வேதனைகள், துக்கங்கள், கலக்கங்கள், கண்ணீர்கள் அனைத்தையும் நீக்கி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாக்கோபை போல போராட்டி ஜெபித்து ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க நீரே கிருபை தாரும். எல்லாவற்றுக்கு மேலாய் நாங்கள் பரலோகத்தை பலவந்தமாய் ஆண்டவரே நாங்கள் பிடித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய ஓட்டம் முடியும் நாளிலே உம்முடைய ஆண்டவரே அந்த உம்மோடு கூட இளைப்பாறுதலை பெறும்படியாய் தகுதிப்படுத்தும். ஆண்டவரே, பலவந்த பண்ணினவர்கள் அதை பிடித்து கொண்டார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறதே. ஆம் ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவே, நன்றியோடு நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கே ஸ்தோத்திரம். துதி கணம் மகிமையெல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். பிரைஸ் தி லார்ட்.